ஏங்க நைட் என்ன சாப்பாடு செய்யட்டும்? சப்பாத்தியும் குருமா வச்சிருமா. கேட்கல. சப்பாத்தியும் குருமா வச்சிரு. கேட்கல. நான் சொல்றேன் பாப்பா. உப்புமாவும் சட்னி பண்ணிருமா. ஓ உப்மாவா? செஞ்சிடுறேன். யாருன்னு பாரு. யாருன்னு தெரியலையே. யார் அவன் லூசு இத்தனை படிச்சுக்கான் பெல்லு. ஐயோ ஏங்க திருட்டு கண்டது தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. ஈபில இருந்து ஆள் வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்றது? யார் சொல்லிருப்பா? தெரியலையே. அந்த அறிக்கை பயில தான் இருக்கும். அப்படியா? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள வா, ஐடியா பண்ணுவோம். என்ன பண்ண போறீங்க? வா சொல்றேன். ஏங்க என்ன பண்ண போறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? வந்து நிக்கிறான், முடிச்சான்னா 50,000 ஃபைனு. நீ கட்டியா? சரி பண்ணுங்க. என்ன பண்றது? அவ்வளவுதான், இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. வா பாப்போம். அப்பாடா. சரி சரி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கண்ணா. கோடாலி தைலம் துணி சோப்புலாம் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுமாண்ணே? ஐயோ கோடாலி தைலமா? எத்தனை தடவை சொன்னேன் பிரேக் புடின்னு. நான் சொல்றதை கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்குமா? கொஞ்ச நேரம் வாயை மூடி கம்முன்னு இருக்கியா? நீ என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறதுன்னு இருக்க. எதைதான் நான் சொன்னதை கேட்டேன். ஏன்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு அது அடிபட்டுருக்குமாப்பா? டேய், வண்டி ஓடுனதே உங்க அம்மா தான்டா. ஏன் நான் வண்டி ஓட்டினானா? பிரேக்க நீ பிடிக்கிறதுக்கு என்ன? தப்புதான். நான் தான் அப்பவே சொன்னல பிரேக்க புடின்னு. ஏன் தப்புதான்? நான் என்ன சோகத்தில் உட்காந்துருக்குது? இது சரி பண்ணுறது ஒரே வழி தான் இருக்குது. இதோ வரேன். என்ன இல்லை, மனசு சரியில்லாதப்ப இல்லை சோகமாக இருக்கும்போது என்னோட ஃபோட்டோ எடுத்து பார்த்து கொஞ்சம் ஆறுதல் ஆகிப்பேன். அதான் என் ஃபோட்டோ பார்த்து கொஞ்சம் ஆறுதல் ஆகிக்கேன். மண்ணம் கட்டி. எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த ஃபோட்டோவை பார்த்து இதுவே ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையே நம்ம இவ்வளோ நாள் சமாளிச்சுட்டு இருக்கோம், இதை விடவா ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி என்ன நானே தேத்திக்குவேன். நீயே ஒரு பெரிய பிரச்சனை, உன்னை விடவா ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. பாரு எடுத்துட்டு போ. வந்துட்டாரு ஃபோட்டோ ஒதுக்கிக்கிட்டு. நெக்ஸ்ட். வணக்கம் டாக்டர். வாங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. டாக்டர், ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? ரொம்ப வயசு வாழ்றதுக்குலாம் எந்த மெத்தடும் கிடையாது. ஆனா ஒரு வழி இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம் பண்ணா ரொம்ப வருஷம் வாழலாங்களா? வயசெல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது கல்யாணம் பண்றதுனால. ஆனா 2 நல்ல விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட், ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசை காணாம போயிடும். செகண்ட், வாழ்ற கொஞ்ச நாளுமே ரொம்ப நாள் வாழ்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான்.